சூப்பர் டீலக்ஸில் 3 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருக்குது, விடுதலையில் 8 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருக்குது, அண்ட் வீர சூரனில் 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருக்குது. இப்படி நிறைய படங்களில் சிங்கிள் ஷாட் இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு படமே சிங்கிள் ஷாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அப்படிப்பட்ட படங்கள் நிறையவே எடுத்திருக்காங்க. ஈவன் தமிழ்லேயே நிறைய படங்கள் இருக்குது, அகடம், இரவின் நிழல், இந்த மாதிரிலாம். ஆனால் இதெல்லாம் பெருசாக ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஆனால் ஒரு படம் மட்டும் ஆடியன்ஸ் மத்தியில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு கிரேட்டஸ்ட் ஒன் ஷாட் ஃபில்ம்னு கருதப்பட்டுச்சு. பல ஃபில்ம் மேக்கிங் மாஸ்டர் கிளாஸில் எக்ஸாம்பிளாக இருக்க ஒரு படம் தான் இது. 2015 ஜெர்மன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன விக்டோரியா. இந்த படத்தில் 2.25 மணி நேரமும் ஆடியன்ஸை சிங்கிள் ஷாட்டை பார்க்க வைக்கிறதால போர் அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பார்த்து ஸ்கிரிப்டை செதுக்கியிருப்பாங்க ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். இதில் நடித்த ஆக்டர்ஸும் நாங்கள் மட்டும் என்ன சலைச்சவங்களான்னு சொல்கிற மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் டைலாக்ஸை மாற்றி பேசி பல சீன்ஸை இம்ப்ரோவைஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிங்கிள் ஷாட்டில் படம் எடுக்கிற முயற்சி ஆரம்பத்தில் படத்தோட ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டலாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதால. இதனால் படத்தோட டைரக்டர் செபாஸ்டியன் ப்ரொடியூசர்ஸ்க்கு பயத்தை போக்க ஒன்று பண்ணார். என்னென்னா, ரெகுலர் மெத்தடில் பல கட்டு வச்சு ஃபஸ்ட்டு இந்த மூவியை நான் எடுத்து முடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் அதே படத்தை ஒன் ஷாட்டில் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணுறதன் மூலமாக நான் அந்த ஒன் ஷாட் ஃபில்ம் எடுக்கிற முயற்சியில் தோத்துட்டா கூட நீங்கள் அந்த நார்மல் கட்ஸ் இருக்க மூவியை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசர்ஸும் இதுக்கு சம்மதிக்க நார்மலாக படம் எடுத்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்க்ராட்சில் இருந்து அதே படத்தை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற முயற்சியில் இறங்குறாரு. ஆனால் இப்போ தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, ப்ரொடியூசர்ஸ் செபாஸ்டியன் கிட்ட சொன்னாங்க, இந்த ஒன் ஷாட் படத்துக்கு 3 ரீடேக்ஸ் தான் எடுக்க முடியும், அதை தாண்டி ரீடேக் எடுக்க பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் செபாஸ்டியன் ப்ரெஷர்ல மாட்டிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டேக் முடியுது, ஆனால் செபாஸ்டியனுக்கு சுத்தமாக திருப்தி ஆகலை. ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க, நேச்சுரலாகவே நடிக்கல. செகண்ட் டேக்ல ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு டேக் தான் மிச்சம் இருக்கு. இதுவும் திருப்தி ஆகலை அப்படின்னா அந்த ரெகுலர் வெர்ஷனை தான் ரிலீஸ் பண்ணணும். செபாஸ்டியனோட ஒன் ஷாட் ஃபில்ம் கனவு அப்படியே அழிஞ்சு போயிடும். இதனாலேயே அவர் பயந்து போயிட்டாரு. இந்த ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அவரோட க்ரூவுக்கு பயங்கர மோட்டிவேட்டிங் ஸ்பீச் ஒன்று தராரு. அண்ட் கெஸ் வாட், தேர்ட் டேக்கில் ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. லேட்டர் அதை படமாக ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்த மக்கள் பயங்கரமாக ரசித்தாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு சில ஒன் ஷாட் ஃபிலிம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஈவன் தோ மூவி டீம் நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாலும் கூட இதுக்கு முக்கிய காரணம் கதைக்கு சிங்கிள் ஷாட் தேவை அப்படின்னு இல்லாமல் ரைட்டர்ஸ் சிங்கிள் ஷாட் மூவிக்கு ஏற்ற ஒரு கதையை எழுதுறதால தான். இதனால் ப்ராப்பர் பேசிங் இல்லாமல் ஆடியன்ஸ் அட்டென்ஷனே படம் பார்க்கும்போது போயிடுது. ஒரு சில கதை மல்டிபிள் ஷாட்ஸை டிமாண்ட் பண்ணும், அப்படி கட்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலி ஒரு நல்ல படம் கொடுக்க பயங்கரமான பட்ஜெட்டோ இல்லை பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோ தேவைன்னு இல்லை, பேஷன், டெடிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக விக்டோரியா படமும் அதோட டைரக்டரான செபாஸ்டியன் ஷிப்பரும் எக்ஸாம்பிளாக இருக்காங்க.